இப்போ தேமுதிகங்கிற ஒரு கட்சி வந்து திமுக சைடும் பேரம் பேசுறாங்க, அதிமுக சைடும் பேரம் பேசுறாங்க. பேரம்னா இத்தனை சீட்டு கொடுங்க, கிடையாது எங்களுக்கு இத்தனை அதிமுக இத்தனை சீட்டு கொடுங்க, டிஎம்கே இத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு 2 கட்சியிலுமே பேசிட்டு இருக்காங்க. எந்த கட்சி அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ அங்கிட்டு போலாங்கிற நிலைப்பாட்டுல தேமுதிக இருக்காங்க. ஏன்னா விஜயகாந்த் இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு சதவீதம் இருந்துச்சு. அது ஒரு கட்சி அங்கீகரிச்ச ஒரு கட்சியா இருந்தது. இப்ப அந்த கட்சியை பத்தி யாருமே அதிகம் பேசுறது இல்லை. அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த பிரேமலதா அவர்கள் இப்போ வந்து ஒரு கூட்டணி அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம போக 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 தேர்தல் கிட்டத்துல அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, யார் எங்களுக்கு அதிக சீட்டு தரீங்களோ அவங்க சைடு நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததா தகவலும் இருக்கு. அப்படிங்கும்போது இப்ப ரீசெண்டா திமுகவோட கட்சியில உள்ள ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து பேட்டியில் கேட்கும்போது என்ன சொல்றாரு, தேமுதிக பத்தி கேட்கிறாங்க, அதெல்லாம் சின்ன கட்சி, அந்த கட்சியெல்லாம் பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தேமுதிக வந்து திமுகவுக்கு லாயலா இருக்கணும், இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு லாயலா இருக்கணும். 2 கட்சியும் பேரம் பேசுறது சரியில்லாத விஷயம் அப்படிங்கிறது மேடையிலேயே சொல்றாரு. அப்போ இதுல சின்ன முரண்பாடு ஏற்பட தேமுதிகவுக்கு வாய்ப்பு இருக்கு. தேமுதிக என்ன நினைக்கிறாங்கன்னு என்னுடைய அனுமானத்துல நான் சொல்றேன். காங்கிரஸ் வந்து இப்போ தாவேகாவுக்கு போவாங்களா, காங்கிரஸ் போவாங்களான்னு ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ சப்போஸ் இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட அவங்க கேட்ட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ள ஒன்று சேரலை அப்படின்னா கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் வேணுங்கிறாங்க காங்கிரஸ். சப்போஸ் இப்ப திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்து அதெல்லாம் முடியாது, இந்த அளவு சீட்டு தான் கொடுப்போம், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னா அதுக்கு காங்கிரஸ் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேமுதிக உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் காங்கிரஸ் வந்து டிஎம்கேவிலே அக்காமடேட் ஆயிட்டாங்கன்னா தேமுதிக நிலைப்பாடு என்னன்னு தெரியல. சப்போஸ் காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா தேமுதிக கண்டிப்பா இன்னும் நிறைய சீட்டு கேட்டு அவங்க சைடு போயிட்டு ஜாயின் பண்ணிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல தான் இவர் இப்படி பேசிட்டு ராஜகண்ணப்பன் அவர்கள் இப்படி பேசிட்டு போறதுனால இதுல பெருசா இந்த விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சீட் அதிகம் வரும்பொழுது இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா யாரோ இப்படியே பேசிட்டு போறாங்க. ஏடிஎம்கே சைடு வந்து கொஞ்சம் அவங்க அவங்க கேட்ட சீட்டு கொடுக்க முடியாத மாதிரி பேச்சு எழுந்திருக்கு. ஆனா தாவேகா பக்கம் தேமுதிக இன்னமும் அவங்க பக்கத்தை சாய்க்கவே இல்லை. அது ஏனும் தெரியல. ஆனா இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கு. போக போக தேமுதிகவோட நிலைப்பாடு கண்டிப்பா அவங்க எடுக்கிற நிலைப்பாடு அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.